தமிழக வெற்றிக் கழகம் தோற்றுவித்த காலத்திலிருந்து மாவட்ட செயலாளராகவும் செயல்பட்டிருக்கிறேன். இன்று வடக்கு சட்டமன்ற தொகுதி மக்களால் இன்று வடக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அமைச்சர்கள் அவர் வழங்கிய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராகவும் இன்று வந்தாலும் என்னுடைய முதல் அடையாளம் மாண்புமிகு முதலமைச்சருடைய ரசிகன் என்கிற ஒரு அடையாளம் எனக்கு எப்பயுமே அது மாறாது. 17 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் ரசிகனாகவும் ஒரு தொண்டனாக இருந்துட்டு இப்போ அதுலேருந்து இதுலேருந்து மாறக்கூடிய எண்ணங்கள் இல்லை. அதே போல் அவர் வகுத்து கொடுத்த பாதை, அவர் எனக்கு வழங்கக்கூடிய பொறுப்பையும் சரியான முறையில் செயல்படுத்துவேன். அதனால் என்னோடய அடையாளம் எப்பயுமே அவருடைய பாதையில் நல்லபடியாக செய்வேன். அது மட்டும்தான் என்னுடைய முதல் சார். அது நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடியே அதை ஆன்லைனில் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்படி ஆயிருந்தாங்க கூட யாருமே பெரும்பான்மை மக்கள் அந்த படம் யாருமே பார்த்த மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு என்னுடைய மகன் கூட பேசுவேன், என்னடா இந்த மாதிரி வந்துச்சு, யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்களான்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா ஒருத்தர் கூட பார்க்க கிடையாது, எல்லாருமே தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அதில் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் காட்சியை பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி தேட்டரில் அலமோதக்கூடிய கூட்டங்கள் இருக்குது. எங்கெங்கே உங்களுக்கு தேட்டரில் உங்களுக்கு டிக்கெட் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணால் எல்லா பக்கமும் டிக்கெட் தீர்ந்துருச்சுன்னு தான் சொல்லக்கூடிய நிகழ்வு இருக்குது. ஸோ என்றைக்குமே ஒரு தலைவராக மற்றும் உணர்வுபூர்வம் மதிக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் அவர் செய்திருக்காரு. அது பார்க்க நிகழ்ச்சியாக இருக்குது. அதனால் எப்படி வந்தாலும் அவரோட படத்தை மரியாதையாக தேட்டரில் தான் பார்ப்போன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு கூட்டம் அவர் சேர்த்து வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும். எப்படியோ படம் பார்த்தா போதுன்னு இல்லாமல் இப்படி தான் பார்ப்போம்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடோடு இருக்காங்க. இந்த கட்டுப்பாடு எத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் ஒரு கட்டுக்கோப்பானவர்கள் சொல்கிறதுக்கு உதாரணம் இது ஒன்றே போதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது நல்ல வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர். அவருடைய தொண்டனாக இருப்பதும் அவருடைய வழியை பின்பற்றுவதும் மிகவும் பெருமையான தருணமாக நான் கருதுகிறேன். சார், ஏற்கனவே இருந்த ரசிகர் மன்றத்தில் தான் எல்லாருமே பொருள் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ அதுக்குண்டான பணிகள் எப்பயுமே செய்யக்கூடிய ரசிகர் மன்றத்துக்கு உண்டான பணிகளும் அவங்களும் அவருடைய கடைசி படம் நல்ல விதத்தில் நான் செயல்படுத்தணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. அது செயல்படுத்தக்கூடிய பணிகள் செஞ்சிட்ருக்காங்க சார். வழக்கமாக 2 தேட்டரில் பார்ப்பேன். அப்படியே அதே போல் தான் இந்த அளவு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் பார்க்கணுன்ட்டு. முதல் காட்சி சொல்கிறேன்னு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தேட்டரில் தான் பார்ப்பேன். நிச்சயமாக மாலில் பார்க்க மாட்டேன். தேட்டரில் தான் இத்தனை வருஷமாக பார்ப்பேன். அது எப்போயுமே தேட்டரில் தான் பார்ப்பேன். மாலில் அந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் அந்த இதெல்லாம் இது கிடையாது. தேட்டரில் எல்லாம் பார்ப்பேன். புதிய திரைப்படங்கள், நட்சத்திர நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களுக்கு பட்டாசுகள் பிடிக்கக்கூடாது, அந்த மேலதாளங்கள் அந்த தேட்டரில் ஒரு அட்ராசிட்டி பண்ணக்கூடாதுன்ற சார், தேட்டருக்குள்ளார எந்த ஒரு இதுவும் நடக்காது சார். ஆனால் அதே போல் வெளியே கொண்டாட்டங்கள் ரசிகர்களாக யாருக்கு பொதுமக்களுக்கும் பாசாரில் யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாத கொண்டாட்டங்கள் இருக்கிறத நாங்கள் முறையான அனுமதி பெற்று செய்வோங்கிறது கிடையாது. மற்றபடி யாருக்கு தொந்தரவு இல்லாத வகையில் எங்களுடைய கொண்டாட்டங்கள் எப்பயுமே இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, நாங்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும்பொழுதும் கூட எந்த ஒரு பொதுமக்களுக்கும் யாருக்கும் இடையூறு இல்லாத ஒரு கொண்டாட்டங்களும் செயல்பட்டு இருந்தோம். அதுவும் அதுக்குண்டான அறிவுறுத்தல்களும் நாங்கள் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் நாங்கள் அறிவுறுத்தல் சொல்லியிருக்கோம் சார். அதான் சார், ஒரு நண்பர்கிட்ட நான் பேசியிருந்தேன். ஜனநாயகன் படம் வரலன்னு வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் தினம் நான் ஜனநாயகனை பார்த்துட்ருக்கிறேன். ஸோ எங்களுக்கு சினிமாவில் பார்த்த ஒரு ரசிகனாகவே இருந்தாலும் இன்றைக்கி அவரை பொது இடங்கள்லேயும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடச்சிருக்கு. மக்களுக்கு உண்டான சேவையாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அதனால் நாங்கள் எங்களுக்கு உண்டான இதை அதில் சினிமாவில் பார்க்க முடியலன்னா கூட எங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒரு விதத்தில் ஒரு வருத்தங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அதை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு முதலமைச்சருடைய செயல்பாடுகள், மக்களுக்கு உண்டான சேவைகள் செய்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இப்போ தலைவர்கள் வரனால ஒரு சினிமாவில் ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டாலும் நாட்டுக்கு தேவை என்கின்ற பொழுது அதை அனைவரும் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.